ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல இருக்கக்கூடிய இந்த ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemispherical of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. அதாவது ஒன்றும் இல்லை, ரைட் சர்க்குலர் கோன் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் ரைட் சர்க்குலர் கோனு. ஸோ இந்த கோன் வந்து 12 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது, ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஸ்டாண்டிங் ஆனே ஹெமிஸ்பெரிக்கல் ஆஃப் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இதோட ரேடியஸும் 6 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த ஹெமிஸ்பெரிக்கல் மேலே இந்த கோன் இருக்குது. இந்த கோனை அப்ரைட் இன் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் இருக்கக்கூடிய இந்த சிலிண்டருக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து இறக்கி வைக்கிறாங்க. இந்த பாட்டம் வந்து கரெக்டாக இது வந்து தரையில் டச் பண்ணுற மாதிரி. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டு அவுட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இதை உள்ளே வைக்கும்போது உள்ளே இருந்த வாட்டர்லாம் எவ்வளோ வெளியில் போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 18 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸோட ஹைட் வந்து சிலிண்டரோட ஹைட் வந்து 18 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதில் இந்த வெளியில் போகக்கூடிய வாட்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வாட்டரோட வால்யூம் வெளியில் ஏறின வாட்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த சிலிண்டரோட வால்யூமை கண்டுபிடிச்சி அதில் இருந்து இந்த கோனோட வால்யூம் ப்ளஸ் இந்த ஹெமிஸ்பெரிக்கல் வால்யூம் இது ரெண்டையுமே சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வெளியேறின வாட்டரோட லெவல் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்ட்ராக்ட் பண்ண தேவையே இல்லை. வெளியேறின வாட்டரோட லெவல் அப்படின்றது இந்த கோன் ப்ளஸ் இந்த ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்றதோட வால்யூம் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாலே வெளியேறின வாட்டரோட வால்யூம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்ப்போமா வீடியோவா, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு அந்த வால்யூம் ஆஃப் கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ கோனுக்கு என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோனோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க ஆர், எவ்வளவு 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அதே மாதிரி கோனுக்கு ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் கோனுக்கு ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்றது ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து எவ்வளவு, அதே 6 சென்டிமீட்டர் தான். அதோட ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே 6 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்குமே ஆர் ஹச்சுன்னு இருக்கிறதுனால இதை R1 H1 வச்சுக்கிறேன், இதை R2 H2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து வெளியேறின வாட்டரோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்டு வாட்டர் வால்யூம். ஓகேங்களா. வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு வாட்டர். ஸோ வெளியேறின வாட்டர் அப்படின்றது அவுட். ஓகேங்களா. ஸோ எதுக்கு வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் கோனுக்கு நம்மளுக்கு 1/3 πr² ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்னது 2/3 πr². ஓகேங்களா. ஹெமிஸ்பியர்ன்றப்ப அதுக்கு ஹைட்டு ரேடியஸ் எல்லாம் ஒன்று தான், πr³ r² ஹச்சு, பட் ஆறு ஹச்சு ஒரேன்றதுனால r³ ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கோன் அப்படின்றப்ப நம்மளுக்கு R1 H1, ஹெமிஸ்பியர் அப்படின்றப்ப R2. ஓகேங்களா. ஸோ டேட்டாவை பண்ணலாமா. 1/3 இங்கேயும் 1/3 1/3 இருக்குது. பையோட வேல்யூ 22/7, ரெண்டு இடத்துலையும் பை இருக்குது. மீதி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேடியஸும் ஒன்று தான், பட் இங்கே r² இருக்குது, இங்கே r³ இருக்குது. ஸோ அப்போ r² அப்படின்றப்ப நான் இதை மட்டும் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது
1/3 பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இங்கே வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடியது H1 எவ்வளவு 12 ப்ளஸ் 1/3 பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி இங்கே 2 இருக்குது இன்ட்டு ஆர் இருக்குது. ஆர் க்யூப்ன்றப்ப ஆர் க்யூப்பில் ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது ஆர். ஓகேங்களா? உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு நிமிஷம் மறுபடியும் நான் இதை சொல்கிறேன். இதில் இருந்து 1/3 வெளியே எடுக்கிறேன், பையை வெளியே எடுக்கிறேன், ஆர் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன். ஸோ மீதி இருக்கக்கூடியது என்னது ஹச். இங்கே வந்து 2 இன்ட்டு ஆர் க்யூப்ன்றப்ப ஆர். ஏன்னா R1 R2 ரெண்டுமே ஒன்று தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப நான் இதை காமனாகவே வெளியே எடுத்துடலாம். ஸோ R1 யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வெறும் ஆர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ R1 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2R1 எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் பையோட வேல்யூ எழுதியிருக்கேன். R1க்கு வந்து 6, ஹச்சுக்கு 12, 2 இன்ட்டு R1க்கு 6. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு இதை நான் சிம்பிளை பண்ண போகிறேன். 133 2 3 சார் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, இதையும் இது பண்ணுங்கள். 2 22 சார் 44 இன்ட்டு 6/7. இதை பார்த்தீங்கன்னா 12 ப்ளஸ் 2 6 ஆர் 12. 12 ப்ளஸ் 12 எவ்வளோ வரும்? 24. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கட் பண்ணலாமா? இதை கட் பண்ணலாம், நம்ம இதிலே கட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 7s are 35, 6 7s are 42. அகைன் 2ன்றப்ப 0.20ன்றப்ப நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 2 7s are 14, 6 வருது. ஸோ 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ 6.26 இன்ட்டு 6 இதை நான் டைரெக்டாக மல்டிபிள் பண்ணுறேன். 6 8s are 48, அகைன் 4, 12 ப்ளஸ் 4 16, 1 37. ஸோ ஆன்சர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டு. ஸோ 2 டிஜிட் தாண்டிட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இதை 24ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 90432. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா இதுதான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டு. ஸோ 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 904.32 cm3 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான். வெளியேறின வாட்டரோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 904.32 cm3 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான். வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.